இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை சுண்டைக்காய் கறி. கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் எப்படியும் ஒரு மரம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எத்தனையோ பேர் செஞ்சுருக்காங்க. வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை ஒரு முறையாச்சும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன கல் வச்சு நசுக்கி எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நசுக்கி எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி இது மாதிரி கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானிலை கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரு 4 வெந்தயம் போட்டு பொரிக்க விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 15 பல் பூண்டை நசுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிட்ட உடனே இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த சுண்டைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். அதையும் இதோடய சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோடவே இந்த சுண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக புளி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போது அதை இதோடு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட சூப்பரான ஈஸியான பச்சை சுண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர்